ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்னைக்கு வைகாசி 17ஆம் நாள். ரொம்ப முக்கியம். நம்ம நம்மளுடைய கோவில்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இது ஸ்ரீரங்க கோவில் சம்பந்தப்பட்டது. ஸ்ரீரங்கத்துல உற்சவமூர்த்தி நம்பெருமாள் திரும்பி வரார் 48 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு. அந்த நாள் தான் இது. 1323ஆம் வருஷம் ஃபாரின் இன்வேடர்ஸ் வர, அதாவது உலுக்கான்ற தலைமையில அந்நிய படை வருது. ஸ்ரீரங்கத்தை அவ லூட் பண்றா, எல்லாத்தையுமே அழிக்கிறது அவ வேகமா வந்துட்டு இருக்கா. இந்த விஷயம் ஸ்ரீரங்கத்துல சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தெரிஞ்சிருக்கிறா. சுவாமி பிள்ளலோகாச்சார் தலைமையில அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு ஸ்ரீ நம்பெருமாளை காப்பாத்துறதுக்காக அங்கேருந்து உற்சவமூர்த்திய எடுத்துட்டு வெளியில போயிடுறா ஸ்ரீரங்கத்தை விட்டு. அது கிளம்புறதுக்கு முன்னாடி மூலவர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கல் சுவரை எழுப்பிடுறா. தாயார அங்க இருக்கிற வில்வ மரத்து கீழேயே புதைச்சுடுறா. ஏன்னா இவன் வந்தா எல்லாத்தையுமே அவன் நாசம் பண்ணிடுவான் அப்படின்றதுனால. நிறைய இடங்களுக்கு போறா. வழியேற அங்கங்க பெருமாளை மறைச்சு 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 வைக்கிறா. சுவாமி பிள்ளலோகாச்சாரியாருக்கு வயசாயிண்டே இருக்கு. மதுரை கிட்ட இருக்கிற ஜோதிஷ்குடிக்கு வரும்போது அவர் அங்கேயே இனிமே என்னால மூவ் பண்ண முடியாதுன்ட்டு அங்க தங்கிடுறார். அப்போ அங்க சில காலம் சுவாமி தங்கி நம்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம், அதாவது கொஞ்ச நாள்ல அவர் பரமபதம் வெளியிடுறார். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர்கள்லாம் எல்லா இடத்துக்கும் போய் பெருமாளை மறைச்சு மறைச்சு அழிச்சுன்னு போறார். அப்ப சென்னை அருகே இருக்கிற சிங்கவரத்துக்கு கூட பெருமாள் வரார். அங்கேயும் கொஞ்ச நாள் தங்கி இருக்கார். 1371ஆம் ஆண்டு எல்லாம் நார்மல் ஆனப்புறம் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கே வர. அப்போ அங்க பெருமாளை ஏழை பண்ணும்போது ஒரு சில பேர் ஒத்துக்கல. ஏன்னா அவ ஏற்கனவே அங்க உற்சவர் இல்லாதனால உற்சவ பெருமாளை ஏழை பண்ணியிருக்கா. அதனால 2 குரூப்புக்கும் ஆர்கியூமெண்ட் வருது. அப்போ இவர் தான் நம்பெருமாள் அப்படின்றது நம்புறதுக்கே அங்க யாரும் இல்லை. ஏன்னா 48 வருஷம் ஒரு ஜெனரேஷனே இல்லாம போயிடுறது. அப்போ அங்க ஒருத்தர் இருக்கார், அவர் வயசானவர். அதோட அவர் கண்ணு தெரியாதவர். அவர் ஒரு வண்ணான், அதாவது ஈரங்கொல்லி அப்படின்னு அந்த காலத்துல வாஷர்மேன். அவரை கூட்டின்னு வரா நம்பெருமாளை அடையாளம் பிடிக்கிறதுக்கு. அப்ப எல்லாரும் எப்படி இவரால முடியும் அப்படின்றப்போ இவர் சொல்றார், இல்ல என்னால ஈரவாடை தீர்த்தம், அதாவது பெருமாளுக்கு வஸ்திரத்தோட திருமஞ்சனம் பண்ணுவா, அந்த வஸ்திரத்தோட ஈரம் இருக்கு இல்லையா, அதை பிழிஞ்சனாக்கா அதை வச்சுட்டு அந்த மனத்தை வச்சுட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால 2 உற்சவமூர்த்திக்கும் திருமஞ்சனம் நடக்கிறது. அப்ப இவர் கண்டுபிடிச்சிடுறார். இந்த 48 வருஷம் வெளியில அழகிய மணவாளனா போயிட்டு வந்தார் இல்லையா, அவருடைய திருமேனியில அந்த வஸ்திரத்தோட வாசனையை கண்டுபிடிச்சுடுறார். கண்டேன் பெருமாளை, இவரே நம்பெருமாள் அப்படின்றார். அப்போ அழகிய மணவாளன் என்ற உற்சவமூர்த்தி அன்னிலேருந்து நம்பெருமாளா திருநாமம் சூட்டிக்கிறார்.